தமிழாக்ஸ் உலக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கீங்களா? அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா, அயர்லாந்தில் சமீப காலமாக இந்தியர்கள் மீதான இனவெறி தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது. கடந்த 2 வாரத்தில் 3 தாக்குதல் சம்பவங்கள் நடந்தது. இந்நிலையில் இந்திய சிறுமி மீது தாக்குதல் நடந்தது. கேரளா மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்தவர் அனுபா அச்சுதன். அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக நர்ஸாக அங்க பணியாற்றி வருகிறார். அது இல்லாம கணவருடன் 2 குழந்தையுடன் தென்கிழக்கு அயர்லாந்தில் உள்ள வாட்டர்போர்ட் என்னும் நகரில் வசித்து வருகிறார். அனுபாவின் 6 வயது மகள் மியா வீட்டிற்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த போது சிறுவர்களால் தாக்கப்பட்டனர். மேலும் அந்த சிறுவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திரும்பி இந்தியாவிற்கே சென்று விடுங்கள் என்று சொல்லி தப்பிவிட்டு சென்றனர். அந்த சிறுவர்களுடைய வயது பார்த்தோம்னா 12 முதல் 14 வயதே ஆகும். அது இல்லாமல் அனுபா அவர்கள் இது குறித்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீசார்கள் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேர்டிஸ் என்னும் சிறிய நாட்டை உருவாக்கி அதன் அதிபராக தன்னை தானே அறிவித்துக் கொண்டார். மேலும் பார்த்தோம்னா, குரேஷியா மற்றும் செர்பியாவுக்கு நடுவுல இருக்க டார்னூக் சொல்லிட்டு ஒரு நதிக்கரையில 125 ஏக்கர்ல ஒரு நிலப்பகுதியில தான் இதை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம யாருன்னு பார்த்தோம்னா, அவர் பேர் டேனியல் ஜாக்சன் சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்து 20 வயது இளைஞர். அவரே இந்த நாட்டை உருவாக்கி அவரே தன்னை தானே அதிபராகவும் அறிவித்துக் கொண்டார். இந்த நாட்டுக்கு தனி கொடி இருக்கு. அது இல்லாம இந்த நாட்டுக்கு 400 குடிமக்களுமே இருக்கிறாங்க. அமைச்சரவையுமே இந்த நாட்டுக்கு இருக்கு. இந்த நிலப்பகுதிக்கு எந்த ஒரு நாடுமே உரிமை கோரவில்லை என்பது அறிந்து 2019ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி மைக்ரோனேஷனை இவர் உருவாக்கியுள்ளார். குரேஷியா அதிகாரிகள் ஜாக்சன் மற்றும் அவரது குடிமக்களை கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கைது செய்து அதன் பின் வாழ்நாள் தடை விதித்துள்ளார் நாட்டில் வருவதற்காக. அது இல்லாம பார்த்தோம்னா, சர்பியாவுடைய அதிகாரிகள் அவங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஜாக்சன் அவர்கள் நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, இலங்கையில பல்வேறு ஆண்டுகளாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் அரசியல் ரீதியாக பல்வேறு முக்கிய பதவிகள்ல இருந்து வந்துள்ளனர். அதுல பார்த்தோம்னா, மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் 2 பேருமே அதிபர்களாகவுமே இருந்து வந்துள்ளனர். அவர்களுடைய மூத்த சகோதரனான சமல் ராஜபக்ஷ அவர்கள் பார்லிமெண்டோடைய சபாநாயகராக 2010 முதல் 2015ஆம் ஆண்டு வரை இருந்து வந்துள்ளார். மேலும் அவருடைய மகனான சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் வரை இணை அமைச்சராக பதவியில் இருந்தார். மேலும் அவர் தென்கிழக்கு பிராந்தியத்தின் முதல்வராகவும் இருந்து வந்துள்ளார். இவர் மீது அரசு நிலத்தை சட்டவிரோதமாக அபகரித்தார் சொல்லிட்டு, அது இல்லாம அங்க கட்டிடங்கள் கட்டியிருக்கார் சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது இல்லாம நேற்று இவர் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டார். தற்போது பார்த்தோம்னா, இலங்கையில தேசிய சக்தி மக்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, முதல் முறையா ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாடி பார்த்தோம்னா பல்வேறு அமைச்சர்கள் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, கடந்த 1961ல பாகிஸ்தானுடைய விண்வெளி அமைப்பு சுப்பர்க்க துவங்கப்பட்டாலும் பல்வேறு பொருளாதார பிரச்சனையால அங்க ஒரு செயற்கைக்கோளுமே ஏவியதில்லை. ஆனா இதுவரை பாகிஸ்தான் 8 செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளது. அதுவுமே பார்த்தோம்னா எல்லாமே சைனாவுடைய முதுகெலும்பிலேயே சவாரி செய்துள்ளது. இதனால பாகிஸ்தானுடைய ஒரு புதிய திட்டம் அப்புறம் சிறப்பு முயற்சிகளுக்காக பாகிஸ்தானுடைய அமைச்சரான அக்சன் இக்பால் அவர்கள் கடந்த 4ஆம் தேதி சைனா சென்று சைனால இருக்க விண்வெளியுடைய தலைவரை சந்தித்து பேசியுள்ளார். என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, பல்வேறு ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவை சொல்லிட்டு அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் வரும் 2035ஆம் ஆண்டுக்குள்ள சைனாவுடைய ஆதரவுடன் நிலவுல தடம் பதிக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டு சைனால இருந்து ஒரு விண்கலம் புறப்பட உள்ளது. என்ன விண்கலம் பார்த்தோம்னா, சேஞ்சட் சொல்லிட்டு ஒரு விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்பட உள்ளது. அந்த விண்கலம் கூட பாகிஸ்தான் 35 கிலோ உள்ள ரோவர் எனப்படும் நிலவுல ஆய்வு செய்யும் ஒரு சாதனத்தையுமே வழங்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானுடைய ஒரு வீரர் நிலவுக்கு அனுப்பப்பட உள்ளார் சொல்லிட்டு கூறியுள்ளார். அவர் அதற்கு முன்பு சைனாவுடைய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட உள்ளார் சொல்லிட்டு கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்கள்.